நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுதற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாத சதானந்த சர்வபூததயாவர ரட்ச ரட்ச மகாபவம் சாஸ்தோ திவ்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக பெரியோர்களே, பக்த கோடிகளே, வைகுந்தத்தில் நித்திய சூரியாக நம்மையெல்லாம் சுட்டு விரலை பிடித்து வழிகடத்தி பார் மகனே பார், ஐயப்பனை பார், அவன் பூங்காவனத்தை பார் என்று அழைத்து சென்று இன்று வைகுந்தத்தில் நித்திய சூரியாக வாழ்வாங்கு வாழக்கூடிய நம்முடைய எல்ஐசி கணபதி குருசாமி அவர்களுடைய நல் ஆசியோடும் மற்றும் இப்பகுதியினுடைய அனைத்து குருசாமிகளுடைய நல் ஆசியோடும் கடசல் எஸ் சரவண குருசுவாமி, குரு எம் சிவகுமார் மற்றும் குரு எழில் சரவண குரு ஆகியோருடைய பொன்னார் திருவடியை வணங்கி மிகச்சிறப்பாக நம்முடைய இந்த கன்னிமூல கன்னி விநாயகர் கோவிலிலே சபரிமலை ஐயப்பனுடைய பாதார விந்துகளை, சபரிமலையினுடைய அற்புதங்களை எல்லாம் தொகுத்து சொல்வதற்கு மிகச் சிறப்பாக அடியேனையும் அழைத்து வந்து சிறப்பு செய்த அருமை சகோதரர் டாக்டர் அவர்களையும் அருமை சகோதரர் கோபகுமார் அவர்களையும் அரிமா சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு செயலராக பொருளாளராக இருந்து சிறப்பு செய்யக்கூடிய கோபகுமார் அவர்களையும் என்னை இங்கு அழைத்து வந்து சிறப்பு செய்யக்கூடிய எங்களுடைய அருமை தம்பி ஆசிரிய பெருந்தகை திருப்பதிராஜ் அவர்களையும் அருமையாக இங்கு கன்னிசாமிகளாக குருசாமிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குருசாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் வணங்கி அற்புதமாக குவிந்திருக்கக்கூடிய இங்கு ஐயன் அருளை சர்வமும் சபரிமலை என்ற தலைப்பில் பேசுவதற்கு, அதனை செவிமடுப்பதற்கு விளக்கு பூஜை முடிந்து வருகை தந்துள்ள அத்துணை தாய்மார்களையும் வணங்கி நாம் நம்முடைய தலைப்புக்குள்ளே போவோம். மிகச்சிறப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் நம்ம அருமை சகோதரர் டாக்டர் அவர்கள் சொன்னார்கள், இங்கு அரவிந்த் சுப்பிரமணியம் சுவாமிகள் பேசினார்கள் என்று. அவர்கள் பரம்பரையே கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அவருடைய தாத்தா அத்துணை வேறுமே சபரிமலை ஐயப்பனுடைய அடிமைகள். அவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் உண்டான அவர் மாதிரி ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் பெரியவர் கிடையாது. அப்பேற்பட்ட அவர் அமர்ந்திருந்து பேசிய இந்த மேடையில் எனக்கு அற்புதமான வாய்ப்பு, அடியேனுக்கும் அது கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி. முதல்ல மாணவர்கள் வந்திருக்கிறதுனால தாயை போற்றுவோம். மாணவர்களே, நம்ம எக்ஸாம் அன்னைக்கு தான் அம்மா அப்பா அல்லது அம்மாவுடைய காலில் நம்ம விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போவோம். ஆனால் தாயை போற்றக்கூடிய நாடு நம்முடைய நாடு. தாயை சிறப்பு செய்யக்கூடியது. நாம் ஒரு முறை தாயையும் தந்தையும் வணங்கினோம்னா 6 முறை இந்த உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம். 6 முறை. ஒரு முறை தாய் தந்தையரை நாம் வணங்கினோம்னா 16 முறை காசியில் நாம் முங்கி முங்கி குளித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்த்ததற்கு சமம். ஒரு முறை தாய் தந்தையரை நம்ம வணங்கினோம்னா என கண்ணால் காணக்கூடிய தெய்வம் எவர்களால் இந்த உலகத்திற்கு நாம் வந்தோமோ, எவர்களை இழந்தால் பெற முடியாதோ
அப்பேற்பட்ட தாய் தந்தையர்களே உயர்ந்தவர்கள். அதனால சேது சமுத்திரத்தில் 100 முறை குளித்ததற்கு சமம். அப்பேற்பட்ட தாய் தந்தையரை போற்றக்கூடிய நாடு. நம்முடைய பகவான் ஐயப்பனை சொல்லும் போது ஊமைக்கு அருள் புரிந்த உத்தமன் சொல்வார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தாய் தந்தையரை போற்றிய அற்புதமான கடவுள் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த திருக்கோயில் கன்னி விநாயகர் கோயில், நம்ம ஈசானம் சொல்லுவோம், கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். இது கன்னி மூலையில் அமர்ந்திருப்பதால் நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே இந்த இடத்தை தேர்வு செய்து விநாயகருக்கு அற்புதமான, என தென்மேற்கு மூலை கன்னி மூலை, குலதெய்வ மூலையும் அதுதான் நம்முடைய குலதெய்வம். அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில் உள்ள இந்த கணபதிக்கு கவிஞர் வாலி, இப்போ உள்ளதில் கவிஞர் வாலி சொல்லணும்னா ஆதி மூலமே மூலம், அவருக்கே முதல் தாம்பூலம், அரசு கீழ் அமர்ந்து அரசு செய்யும் அரசும்பார். முதல் அரசு அரசமரம், அரசமரத்துக்கு அடியில் அமர்ந்து உலகத்தையே அரசு செய்யக்கூடியவர் யாருன்னா நம்முடைய விநாயக பெருமான். அதைத்தான் வாலி சொல்வாரு, அரசு கீழ் அமர்ந்து அரசு செய்யும் அரசு. அப்பேற்பட்ட நம்முடைய தென்மேற்கு மூலையில வாஸ்து நம்ம பார்த்தாலும் சரிதான், அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஜோதிடம் பார்த்தாலும் சரிதான், தென்மேற்கு மூலை சிறப்பாக இருக்கணும், பணம் வைக்கக்கூடிய ஒழுக்கற லாக்கர் அத்துணையும் இருக்கணும், கனமா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆக விநாயகருக்கு அவ்வளவு சிறப்பு. அது தென்மேற்கு மூலையில் இந்த திருத்தலத்தில் இந்த கோயிலில் பேசுவது என்பது அடியனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாரதத்தை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி வியாசர் தயாராயிட்டார். வியாச முனி, நான் பாரதத்தை எழுத தயாராக இருக்கேன், அப்போ நான் எழுதுகிற வேகத்துக்கு யாராவது ஒரு ஸ்டெனோ எனக்கு கிடைக்கணும், எழுத்தாளர் கிடைக்கணும், எழுத்தை ஆளக்கூடிய ஒரு எழுத்தாளர் கிடைக்கணும். அங்கங்கே போகிறாரு வியாசர். நேராக நாரதரை போய் பார்க்காரு. நாரதர் நன்மைக்கே சிறப்பானவர். அந்த நாரதரை போய் பார்த்தோன்னே நாரதர் சொல்றாரு, அடே நீ எங்கேயுமே அலைய வேண்டாம், விநாயகர் அப்படி காரியம் அத்துணையும் கச்சிதமாக முடிஞ்சிடும். சரி அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட போய் கேட்காரு, பகவானே பகவானே நான் பாரதத்தை எழுத போகிறேன். யார்? வியாசர் சொல்கிறாரு, பாரதத்தை எழுத போகிற, அந்த பாரதம் எனக்கு முழுமையாக எழுதுவதற்கு நீங்கள் தான் உதவி புரியணும். ஒரு நிமிடம் விநாயக பெருமான் அந்த தொந்தி சரிந்த துதிக்கையோடு ஏறிட்டு இப்படி பார்க்குறாரு. வியாசரை பார்த்துட்டு, சரி நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லிடுவியா, நான் எழுதுகிற வேகத்துக்கு சொல்லிடுவியா? வியாசர் இந்த இடத்துல தான் நம்ம உடனே இது பண்ணணும். பகவானே, உள்ளிருந்து சொல்வதும் நீர்தான், வெளியிருந்து எழுதுவதும் நீர்தான், ரெண்டுமே நீர்தான் ஐயா. என் உள்ளே இருந்து இதய குகையில் இருந்து சொல்றதும் நீர்தான், வெளியே இருந்து எழுதுறது நீதான். அப்படி சொன்ன உடனே யாம் எழுதுகிறோம் என்று அற்புதமாக மேருமலையை வைத்து பாரதத்தை எழுதுகிறார். எழுதிட்டு இருக்கும் போதே அந்த எழுத்தாணியானது உடைந்து விட்டது என்று சொன்னவுடன் தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை உடனடியாக ஒடித்து அல்லது உடைத்து அப்படி எழுதுகிறார் பாரதத்தை. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியமும் இடையில் நின்றுவிடக்கூடாது, தடை ஏற்படக்கூடாது, விக்னம் ஏற்படக்கூடாது. அதனாலதான் விக்ன விநாயகர். அப்பேற்பட்ட நம்முடைய விநாயகரை நாம் தொட்டோமானால் அத்துணையும் சக்சஸ் தான். அந்த விநாயகர் நமக்கு தென்மேற்கு மூலையில கன்னி விநாயகராக அமைந்திருப்பது அப்படிங்கிறது அற்புதத்திலும் அற்புதம். ஏன்னா விநாயகர் அழகாக இருக்கிறார், ஆனா ஒற்றை தந்தத்தை ஒடிச்ச உடனே அழகு குறைந்து விடுகிறது. அப்போ இந்த அழகு குறைஞ்சிருந்த அந்த அழகு எதுக்கு அப்படின்னா பிறருக்கு பயன்படணும். ஆங்கிலத்தை சொல்லணும்னா பியூட்டி அப்படிங்கிற அழகுக்கு. ஆனா பிறருக்கு பயன்படணும் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படிங்க. அழகு பெருசா சார், பயன்பாடு பெருசானா பிறருக்கு பயன்படணும் நம்முடைய அழகானது. அதனால விநாயகர் அதை செய்தார். அப்பேற்பட்ட நம்முடைய விநாயகருடைய இந்த திருத்தலத்துல மிகச்சிறப்பாக நம்முடைய சைவம் வளர்த்த பெரும் மண் இந்த மண். இந்த மண்ணில் நம்ம கோழைகளோ அல்லது சாதாரண ஆட்களோ இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க, சாதாரணவர்கள் இல்லை,
இங்க பார்த்தோம்னா அரவிந்த் கோஷுங்க, அரவிந்தர் ஆசிரமம் அப்படிங்க. அவர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு அற்புதமான தியாகி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய வீர தியாகிகளுக்கு துப்பாக்கி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தவர். ஆனா 60 வயதுக்கு மேல ஆன்மீக பணியிலும் நாட்டினுடைய பணியிலும் சிறப்பு செய்தவர். ஆக இது சாதாரண இது இல்லை, இது வந்து கோழைகளுடைய கூடாரம் இல்லை நம்முடைய சைவம், நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறத அதை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணணும். மருது சகோதரர்கள்ல நம்ம சர்வம் சபரிமலை போவோம், இருந்தாலும் மருது சகோதரர்கள்ல சின்ன மருது பெரிய மருது 2 பேரும் விபூதியை தரித்து கொண்டு பட்ட பட்டையா பூசிட்டு சொல்லக்கூடாது. விபூதி 16 இடங்களில் உச்சந்தலையில் தூளாக இது பண்ணி 16 இடங்களில் நம்முடைய அறைக்கு கீழே விபூதி பூசக்கூடாது. 16 இடங்களில் விபூதி பூசி உத்திராட்ச மாலை கொட்டை போட்டிருக்கா சார் சொல்லக்கூடாது. உத்திராட்ச மாலை அங்கமாலை அணிந்து மிகச்சிறந்த சைவ பக்தர்களாக சின்ன மருது பெரிய மருது இவங்களை அடக்கவோ ஒடுக்கவோ முடியல. ஆங்கிலேய அதிகாரி கர்னல் ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடியவன்ட்ட தகவல் தெரியுது. அப்போ அவன் விரட்டி கொண்டு வராங்க. பக்கத்தில் உள்ள மலையில ஒளிஞ்சிருக்காங்க சின்ன மருதும் பெரிய மருதும். இவங்களை சரண்டர் அடைய பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஆங்கிலேய அதிகாரி கர்னல் ஆலிவ் என்ன பண்றாருன்னா, நீங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய காளையர் கோயிலுடைய சிவலிங்கத்தையும் அதே மாதிரி கொடிமரத்தையும் கோபுரத்தையும் நாளை மாலைக்குள் நான் பீரங்கி வைத்து தூள் தூளாக்கி விடுவேன். சின்ன மருதுவே, நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்கிருந்தாலும் வருக. இது எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பக்கமா தண்டோரா அடிச்சுட்டு போறாங்க. பெரியவங்களுக்கு தெரியும், கொட்டு அடிச்சு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு போறாங்க. ஒரு புதரில் இருக்கக்கூடிய பெரிய மருது சின்ன மருது காதுல கேட்க உடனே, சின்ன மருத உனக்கு இன்னும் சைவத்திற்கும் நம் நாட்டிற்கும் வேலை இருக்கிறது, நான் போய் சொன்ன நேரத்தில் சரண்டர் ஆகிறேன். உடனடியாக ஓடோடி வந்து அதுக்குள்ள கர்னல் ஆலிவ் பீரங்கி எல்லா பக்கம் பொருத்திட்டான். கோபுரத்துக்கு நேரா, கொடிமரத்துக்கு நேரா, நம்முடைய சிவலிங்கத்துக்கு நேரா தயாரா வச்சிருக்கான் ஒரு மேடை. அந்த மேடையில பெரிய மருது ஓடோடி வந்து, கர்னல் ஆலிவ் அவர்களே, உங்களுக்கு நான் சரண்டர், என்னை நீங்கள் கைது செய்யலாம், ஆனால் என்னுடைய சிவலிங்கத்திற்கோ என்னுடைய கொடிமரத்துக்கோ கோபுரத்துக்கோ எந்த ஊரும் வரக்கூடாது. உடனடியாக கர்னல் ஆலிவ் கொக்கரிக்கிறான். அப்படி வந்தால் நீங்க சொன்னது என்ன சரண்டர் அடையணும் சொன்னீங்க, சொல்லியாச்சு, சரி உன்னுடைய ஆசை. ஏன்னா ஆங்கிலேய நீதிபதி ஆங்கிலேய அதிகாரிகள் நம்முடைய ஆசையை கேட்பார்கள். உங்களுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக என்னை திருப்பத்தூரில் தான் தூக்கில் போட போகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி திருப்பத்தூரில் என்னை தூக்கில் போட்டாலும் நான் என்னுடைய சிவலிங்கத்தை பார்க்காமல் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். காலையில என்னுடைய சிவலிங்கத்தை வந்து வணங்கி, காளையர் கோயில் சிவலிங்கத்தை வணங்கி, அதன் பின் நான் என்னுடைய ஆகாரத்தை எடுப்பேன். எனவே திருப்பத்தூரில் என்னை தூக்கில் போட்டாலும் என்னை என் கண்கள் இரண்டும் சிவலிங்கத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிற மாதிரியே என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். யாம் செய்தோம், ஆனால் இது செய்யவில்லை என்றால் என்று அந்த கர்னல் ஆலிவ் கேட்கும் போது, மருது சகோதரர்கள் மருது சொல்றார், பெரிய மருது சொல்றார், ஆங்கிலேய அதிகாரி அவர்களே, நாங்கள் கோழை என்று நினைத்து விடாதீர்கள். எண்ணிலிருந்து 1000 சைவ அடியார்கள் சிவனடியார்கள் நெற்றியில் விபூதியோடும் பட்டையோடும் கழுத்தில் அங்கமாலையாகிய உத்திராட்சத்தோடும் கொட்டையோடும் சாறை சாறையாக வருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட கோழைகளின் கூடாரம் அல்ல, வீரத்தின் செறிவு மிகுந்த நம்முடைய சைவ கூட்டம். அந்த சைவத்தினுடைய ஒரு சிறப்புக்குரியவர்களாக நாம் மனதில் எண்ணி, சர்வமும் சகோதரர் கொடுத்த தலைப்பு சர்வமும் சபரிமலை. நம்முடைய ஐயப்பமார்களுக்கு நம்முடைய குலக்கடவுளே சுவாமி தான். இந்த கேரள நாட்டில் 41 நாள், நம்ம இதில் 48 நாள் ஒரு மண்டலம். எப்படி சார் அப்படின்னா, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கோள்கள் எல்லாம் சேர்த்த கூட்டுத்தொகை 48 நமக்கு.
ஆனால் கேரளாவில் வந்து 41 தான். ஆக அது ஒரு மண்டலம். ஆனால் நம் பகுதியில், நம் தென் தமிழ்நாட்டில், அது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 நாள் விரதம் இருப்பார்கள். கார்த்திகையில் ஆரம்பித்து 1ஆம் தேதினா அதுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாராகிடுவாங்க. என் ஐயப்பனுக்கு நான் மாலை போடணும், ஐயப்பனுக்கு மாலை இல்லை, ஐயப்பனுக்கு நான் மாலை போடணும், நான் மாலை போடணும் அப்படின்ட்டு போட்டு 60 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை பார்த்து மண்டலத்திலும் அடுத்து அந்த மகர ஜோதியும் பார்த்து அதுக்கப்புறம் நடை திரு ஆபரணம்லாம் போய் நடை அடைத்த பின்புதான் மிகச்சிறப்பாக அந்த மாலையை கலற்றக்கூடிய வைபகம். அப்ப என்ன அப்படின்னா வந்து 60 நாள் ஐயப்பனோடு இருக்கிறார்கள் என்றால் நம் இரத்தத்தோடும் ஊனோடும் உயிரோடும் கலந்தது நம்முடைய ஐயப்பனுடைய வழிபாடு. சாதாரணதில்லை, சாதாரணதில்லை. அவனுடைய நாமம் சொல்வதற்கும் அவனை வணங்குவதற்கும் தாய் தந்தையர் தவம் செஞ்சிருக்கணும். இப்ப நான் மாலை போட்டிருக்கேன்னா என்னுடைய தாய் தந்தையர் தவம் செஞ்சிருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும். எங்க சார் இருக்கு அப்படின்னா, அற்புதமான ஆஞ்சநேயரை பெறுவதற்காக அஞ்சனை என்ற அந்த தாயானவள் 5000 ஆண்டு தவம் இருந்தாலாம். இறைவா, இந்த பூமியில சைவம் குறைஞ்சிட்டே போகுது, சமணம் கூடுதுன்னு சொல்லி நம்முடைய ஞானசம்பந்தருடைய தாய் தந்தையர் 2 பேரும் தவம் இருந்தாங்களாம். அதனால தான் ஞானசம்பந்தர் என்ற புனித ஆத்மா நமக்கு கிடைச்சது. ஆக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாய் தந்தையர் தவம் செய்தார்கள். இன்றைக்கு இவ்வளவு ஐயப்பன்மார்கள் வலம் வருகிறார்கள் என்றால் தாய் தந்தையரை போற்றக்கூடிய நாடு நம்முடைய நாடு அப்படின்னு சொன்னேன். அற்புதமாக நம் நிகழ்வுக்கு என்னையெல்லாம் ஏற்றிவிடும் ஏணியாக ஏற்ற வைத்து எங்களுடைய அம்பை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் ஐயா லட்சுமணன் அவர்கள், கிட்டத்தட்ட இலக்கியத்தை வளர்ப்பதற்கு அவருக்கு நிகர் அவரே. ஒவ்வொரு மாதமும் இலக்கியவான்களை அழைத்து வந்து சிறப்பு செய்து 120 பேர் இரவு உணவு அளித்து அற்புதமாக இங்கு தமிழை வளர்க்கக்கூடிய ஐயா அவர்கள் எப்படி பேசுகிறோம் என்று, எங்களை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி பேசுகிறோம் என்று எல்லா மேடையிலும் ஏற்றிவிடும் ஏணியாக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வணங்கி மகிழ்வதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக ஐயப்பனுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாய் தந்தையர் தவம் இருந்திருக்க வேண்டும். அதனால் நமக்கு ஐயப்ப மாலையானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுலேயும் சிறப்பு என்ன அப்படின்னா வந்து மிகச் சிறப்பாக மூலாதாரமே, மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம் நம்ம வரிசையா சொல்றோம். 6 ஆதாரங்கள். 6வது ஆதாரம் தான் சபரிமலை. ஆனா அந்த சபரிமலைக்கு போய் சேர்வதற்கு போவதற்கு முதல் ஆதாரம் எதுனா நம்முடைய மூலாதாரம் சொரிமுத்து ஐயனார். அதுக்கு உண்மையான நம்முடைய ஆன்மீக பெயர் என்ன? பொன் சொரியும் பூமி. பொன் சொரியும் பூமி அதான் உண்மையானது. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வடநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுல வந்து பார்வதி சிவபெருமானுடைய திருமணம், அப்படி திருமணம் நடக்கும்போது வடக்கு தாழ்கிறது, தெற்கு உயர்கிறது. தெற்கே யாரை அனுப்புவதுன்னு அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஈசானிய பட்டம் பெற்ற குள்ள முனிவராக விளங்கக்கூடிய தமிழ் மொழியும் வடமொழியும் நன்கு கடைந்தெடுத்த அகத்திய பெருமான் நான் போகிறேன் என்கிறார். லோபமுத்திரையோடு அங்கிருந்து வாராரு. வரும்போதே அந்த ஆதிசக்தியாகிய தாயானவள் தாமிரபரணியை கையில் கொடுத்து அனுப்புகிறாள். சாதாரண நதி இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து சும்மா போய் முங்கிட்டு நம்முடைய கழிவுகளை இது பண்ணிட்டு நம்ம துணிகளை போட்டு நம்ம வாரோம். ஆனா ஆதி பார்வதிக்கு முன்னாடி ஆதிசக்தியாக இருந்தாங்களே, பர்வதராஜன் மகளாக பிறப்பதற்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது அந்த பார்வதிக்கு, பர்வதராஜன் மகள் பார்வதி, அவளுக்கு ஆதிசக்தி கொடுத்த ஒரு மாலை தான் தாமிரபரணி. சரி, நீங்க போறீங்களே இதை கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட அகத்தியர் அங்கிருந்து வந்தார். நம்முடைய வைகாசி விசாகத்தன்று தாமிரபரணியை புதிய தென்பொதின்னு சொல்லக்கூடிய புதிய மலையில் படரவிட்டார். அப்பேற்பட்ட நதி நம்முடைய நதி. அவர் பல இடங்கள்ல தவம் இருக்கிறார் அகத்திய மாமுனி. அப்படி தவம் இருக்கும் போது இப்போது இருக்கக்கூடிய பொன் சொரியும் பூமி சொரிமுத்தையனார் இருக்கக்கூடியதுல முதலாக யாருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னா வந்து அகத்தியருக்கு தான் காட்சி கொடுத்தார். அகத்தியருக்கு ஒளி ரூபமாக காட்சி கொடுத்த உடனே
அங்கு தேவர்களும் தேவாதி தேவர்களும் மலர் மாறி பொழிதாங்க, மலர் சொரிதாங்க. அந்த மலரானது பொன் மலர், தங்க மலர். அந்த தங்க மலர் சொல்றால பொன் சொரியும் பூமி. அந்த சாஸ்தா அகத்தியருக்கு காவல் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். அந்த அகத்தியருக்கு காட்சி கொடுத்த அந்த சாஸ்தா என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா எம்பெருமானாகிய சிவபெருமானை சிக்கன பிடித்தார். சிவபெருமானுக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுதான் நம்முடைய மகாலிங்க சாஸ்தா, மூல பரம்பொருள் மகாலிங்க சாஸ்தா. அதுக்கு சாஸ்தாவாகிய நம்முடைய சொரிமுத்து ஐயனார் பூரண புஷ்கலையோடு அமர்ந்திருக்கிறாரே, அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆக அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சாநித்தியம் உள்ள பகுதி நம்முடைய பகுதி, மூலாதாரமே நம்ம தான். அதுக்கு அப்புறம்தான் ஆரியங்காவு, அச்சங்கோயில், எரிமேலி, குளத்துப்புழை, எரிமேலி, அதுக்கு அப்புறம் சபரிமலை. 6 ஆதாரங்கள். நம்ம சபரிமலைக்கு போய் அத்துணை தரிசனம் பண்ணா மூலாதாரத்தில் இருந்து நம்முடைய குண்டலினியை உயர்த்தணும் யோக நிலையில. சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா நம்ம இங்கு உள்ள மூலாதாரத்தில் நம்ம மாலை அணிந்து ஒவ்வொரு பகுதியாக போய் மாலை அணிந்து ஒவ்வொரு பகுதியாக போய் நம்முடைய சபரிமலையை சென்று அடைகின்றோம். அது கூட இந்த தாமிரபரணியை சொல்லும் போது இன்னும் ஏற்றமாக, ஏன்னா லோபமுத்திரையும் அகத்தியரும் கொண்டு வந்தது பார்த்தீங்களா. கங்கை பகீரதன் ஒற்றை காலில் தவம் இருந்து கொண்டு வந்தான். ஆனா இது அதுக்கு மூத்தவள் தாமிரபரணி. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கங்கையில போய் முங்கி முங்கி குளிச்சோம்னா நம்முடைய பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பாவ முட்டையில் அங்க உத்து வரோம். ஆனா ஆனா அந்த கங்கையே வைகாசி விசாகத்து அன்று தாமிரபரணியில் தன்னுடைய பாவத்தை கழுவி, பெண்ணாக பாவத்தை கழுவி அதுக்கப்புறம் புதுப்பித்து கொண்டு கங்கை போறலாம். அப்ப எப்பேற்பட்ட நதி நம்முடைய தாமிரபரணி. நர்மதா, தவதி, கிருஷ்ணா, கோதாவரி, சப்த நதிகள் 7 நம்ம சொல்லுவோம். நம்ம கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கோ இதுக்கோ ஆகாவனம் பண்ணும்போது எல்லா நதியும் பெண்ணாக வா என்றால் வரும். இவங்க ஆகாவனம் பண்ணும்போது அந்த கடத்துல சின்ன களையத்துல அடங்கிரும். ஆனா தாமிரபரணி அப்படி வரமாட்டால். தாமிரபரணியை நேரடியாக சென்றுதான் அழைத்து வர வேண்டும். ஏனெனில் இவள் யுக யுகத்துக்கு மூத்தவள், கங்கைக்கு மூத்தவள், கங்கைக்கு மூத்தவள். அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவள் நம்முடைய நதி. ஆக அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த பகுதியில நம்ம சொல்றோம் 2 சக்திகள், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அப்ப அந்த ஞான சக்தி தான் யாரு அப்படின்னா நம்முடைய பகவான். கிரியா சக்தியும் இச்சா சக்தியும் யார் அப்படின்னா அவர்களுக்கு 2 சக்திகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2 சக்திகள். நம்முடைய வாழ்க்கை மாதிரி அதை நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது கிடையாது, அது கிடையாது. அப்போ 2 சக்திகளோடு அமர்ந்திருக்கக்கூடியதுதான் இந்த சபரிமலையினுடைய புண்ணிய பூமி பூங்காவனம். இது ஜீவஜீவமாக நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய பெருமையை சொல்லணும்னா இந்த ஜென்மம் எடுத்தாலே போதாது, இன்னும் பல ஜென்மங்கள் வேணும். அப்பேற்பட்ட இதுல அங்குமெங்கும் ஒரு சில இது நம்முடைய சகோதரர் சொன்னதுனால அதனுடைய சர்வமும் எல்லாம், சர்வம்னா எல்லாம் தான் சார். படுத்திருக்குமா சார், அப்பவும் நமக்கு டேப் மாதிரி சாமியே சரணயப்பா, சாமியே சரணயப்பா, சாமியே சரணயப்பா, அவன் தான் எல்லாம். காலில் கழு தட்டிட்டா சாமியே சரணம் ஐயப்பா, அத்துணையும் சர்வமும் அவன்தான். அப்பேற்பட்ட நமக்கு சாதாரணமா சொல்லக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் ஹரனுக்கும் ஹரிக்கும், ஹரன் சிவன், ஹரி, அதனால ஹரீஷ்னு பேர் வைக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்தா ஹரி, ஆண் குழந்தை பிறந்தா ஹரீஷ்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த ஹரனுக்கும் ஹரிக்கும், சிவனுக்கும் சக்திக்கும் பம்பா நதிக்கரையில் பிறந்த குழந்தை அப்படின்னு நம்ம எல்லா பக்கமும் சொல்லியிருந்தோம். இல்ல, தப்பு தப்பு. அதாவது நம்ம தாமிரபரணி, நான் தான் சொன்ன முதல்ல எவ்வளவு தவம் இருந்து இந்த பகுதிக்கு வந்தான்னு. அதே மாதிரி தான் ஆதி கங்கை, கங்கைக்கு மூத்தவள் ஆதி கங்கை பம்பா, ஆதி கங்கை பம்பா. அந்த பம்பா நதியானது பகவான் இங்கு அவதாரம் செய்ய போகிறார். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பிறந்து இருக்கிறோம். நம்ம இந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு நம்ம பிறந்து இருக்கிறோம் அப்படிதான் சொல்லணும். ஆனா
பகவான் அவதாரம் செய்ய போகிறார். எதற்காண்டி சார் அவதாரம் செய்ய போகிறார்னா மகிழ்ச்சியை ஒடுக்குவதற்காக, மகிழ்ச்சியை அழிப்பதற்கு இல்லை, இந்த மகிழ்ச்சியை ஒடுக்குவதற்காக தர்மசாஸ்தாவாக, ஐயப்பனாக, பூதநாதனாக அவர் அங்கு அவதரிக்கிறார். எப்படி சார் அவதரிக்கிறார் அப்படின்னா, நம்ம கந்தபுராணத்தில் பார்க்கும்போது உதித்தனன் ஆங்கோர் முருகன் பார். உதித்தனன்னா என்னது அப்படின்னா பிறந்தான், அவதரித்தார்னு சொல்லக்கூடாது. உதித்தனன் சூரியன் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வருது. அப்ப நாளைக்கு வேற சூரியனானா கிடையாது, உதித்தனன். என்ன நான் நம்முடைய சன் சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு வரும் அப்படின்னா உதித்தனன் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கு, இன்னொரு இரவு ஆனனால நமக்கு தெரியல, மறுநாள் காலையில புதுசா வரதுனா இல்லை, உதித்தனன். அதே மாதிரி யுகம் யுகமாக நம்முடைய அவதார புருஷர்களும் நம்முடைய சுவாமிகளும் வந்து கொண்டே இருப்பார்கள். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். களி பிறக்க போது நம்ம பூமியில என்ன பண்ணாங்கன்னா, இது மலையாள பூமியில, நம்ம பூமியில களி பிறக்க போகுதுன்னா அதுக்கு நம்முடைய போகர் சித்தர், அகத்தியர் சித்தர், இடைக்காடர்னு முதல்ல உள்ள 18 சித்தர்களும் சேர்ந்து போதினி அப்படிங்கிற ஒரு இடத்துல முதல்ல அவங்க இருந்த இடம் போதினி இல்லை, நம்முடைய மகாலிங்க சஸ்தா இந்த பக்கம் ராஜபாளையத்துக்கு மேல அங்க உட்கார்ந்து மீட்டிங் போடுறாங்க. நாளைக்கு களி பிறக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நோய்கள்லாம் வரும். நம்ம கொரோனா சொன்னோமே அதே மாதிரி. அப்ப அதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 9 நவபாசனங்களை எடுத்து அந்த 9ஐயும் ஒன்றா சேர்க்கிறாங்க. அது ஒன்னா சேர மாட்டுக்கு திரஞ்சு போகுது, திரிந்து போகுது. அப்பந்தான் முருகப்பெருமான் நம்முடைய போகருக்கு நேரடியாக காட்சி கொடுத்து, மகனே நீ என்ன பண்ண அப்படின்னா திரிஞ்சு போகுது, அந்த நீங்க இருக்கிறது இங்க இருக்கீங்க, மகாலிங்க சாஸ்தா மலையில இருக்கீங்க. அந்த போதினியில என்ன இருக்கு அப்படின்னா 7 நாள்ல ஒரு பூவானது பூக்கும், 7 நாள்ல அது விரிங்கும், 7 நாள்ல அது காய்ந்து விடும். அந்த நேரம் அக்னி நட்சத்திரம் 21 நாள். அந்த 2வது 7 நாள்ல அதை பறிச்சு நீங்க இந்த 9 நவபாசனத்துல விட்டீங்கன்னா அது இறுகிரும். என்னுடைய உருவத்தை மோல்டிங் செய்து அப்படி நீங்க செய்யுங்க. இதிலிருந்து வரக்கூடிய மூலிகையானது, இதிலிருந்து வரக்கூடிய அத்துணையும் உங்களுக்கு கலியுகத்தில் எந்த நோய் வந்தாலும் தீரும் என்று மொட்டை தலையோடும் உத்திராட்சத்தோடும் கையில் வேல்ல தண்டத்தோடும் ஒரு காலை தூக்கி ஒரு காலை முன்னாடி வைத்து நம் பக்தர்களுக்கெல்லாம் உடனடியாக ஓடி காட்சி கொடுப்பதற்காகவும் கலியுகத்தில் நோயை தீர்ப்பதற்காகவும் முருக பகவானே அவருடைய உருவத்தை காண்பித்து அதன் மூலமாக உருவம் செய்ததுதான் நம்முடைய பழனி மலையினுடைய இப்போது இருக்கக்கூடிய சிலை. அதை மேற்கு பார்க்க பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால இப்பவும் மலையாள மக்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக வரக்கூடியவர்கள். இதே மாதிரி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, சிவனும் விஷ்ணுவும் மோகினி அவதாரத்தில் ஐயப்பனை பம்பா நதிக்கரையில் கண்டெடுத்தார்கள். மணியோடு வந்தார் மணிகண்டன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, எம் தாய் ஆதி பராசக்தியானவள் 1000 ஒளி உடைய அந்த சக்தியை இதயத்தில் சுமந்தால் அந்த இதய சக்தியானது அவள் 1000 இதழ்களை உடைய ஒரு தாமரையில் எடுத்து வைத்தால் ஜொலிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருந்தாங்க. ஒரு அழகான குழந்தை நம்ம பார்த்தோம்னா இந்த குழந்தை நம்முடைய குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். இப்போ சார் இதில் திருப்பதி சார் இதில் ஸ்டேஜில் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸில், அதுக்கப்புறம் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குதானே நம்ம நினைப்போம், இந்த பையன் நம்ம பையனாக தான் எல்லாருக்குமே நினைப்போம். இதே மாதிரி கைலாயத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனாகிய சிவனும் வேண்டாங்க. பிரம்மா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார். விஷ்ணுவும் சிவனும் இந்த குழந்தை நமக்கு பிறந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பூலோகத்திற்கு போங்கள். ஆதி சக்தியானவள் ஆதி கங்கையாக பம்பைன்னு வர்றா. நான் சொன்ன தாமிரபரணிய புண்ணியத்தை சொன்னேன், அது மாலையாக கொடுத்து விட்டதுதான். ஆனா ஆதி சக்தியே ஆதி கங்கையாக பிரவாகம் எடுத்து பம்பையாக ஓடுதா. அப்ப எவ்வளவு புண்ணிய நதி பாருங்க. அந்த நதியினுடைய ஒரு ஓரத்துல
நம்முடைய மணிகண்டன் ஆகிய குழந்தை ரூபத்தில் வர்றாரு. அங்க அரண்மனையில, பந்தல அரண்மனையில ராஜாவுக்கு குழந்தை இல்லை என்ற போது கண்டெடுத்து வளர்த்த குழந்தை. ஆனா இந்த குழந்தை கோடி சூரிய பிரகாசமாக முதலில் இருந்தது கைலாயத்தில். இப்போ இங்க பார்க்கடலை கடைந்தார்கள், அப்படி மோகினி ரூபத்தில் இருந்தார். அந்த மோகினி ரூபத்தில் சிவனும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை என்று நம்ம சொன்னாலும், இந்த குழந்தை ஏற்கனவே எங்க இருந்ததுன்னா கைலாயத்தில் இருந்தது. அது சொல்லும் போது நம்ம முருகனுக்கு 6 அவதாரம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி 8 அவதாரங்களாக, அஷ்டதிக்கு 8 மாதிரி 8 அவதாரங்களாக சாஸ்தாவாக ஒவ்வொரு இடத்துலையும் கல்யாண கோலத்தில் இருப்பார். நம்ம பூரண புஷ்கலையோடு 2 சக்தியோடு நான் சொன்னேன். பூரண புஷ்கலையோடு இங்க எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் அருள்பாலிக்க கூடியவராக இருப்பார். ஆரியங்காவில் கல்யாண கோலத்தில் இருப்பார். வில்லும் அம்போடு எரிமேலியன், எந்த பயம் இருந்தாலும் ஏண்ட வாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்தாவாக இருப்பார். ஆனா தர்ம சாஸ்தாவாக, ஐயப்பனாக, கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்ட வரம் தரக்கூடிய வில் அம்பு ஆயுதங்கள் அத்துணையும் போட்டு சரங்குத்தியில போட்டு ஒரு யோக நிஷ்டையில் யோக பட்டையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தர்மசாஸ்தா. அவர் ஒருத்தர் தான் தர்மசாஸ்தா. மற்ற எல்லோரும் கல்யாண கோலத்தில் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர். நம்ம என்னன்னா இப்ப ரொம்ப குழப்பிட்டு இருக்கோம். குலதெய்வம் வேற சார், சாஸ்தா வேற. குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு பெண் தெய்வம் இருக்கும். மாரியம்மனோ சந்தனமாரியோ பத்ரகாளியோ வராகினியோ ஏதோ ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அது குலதெய்வம். சாஸ்தா அப்படிங்கிறது காவல் தெய்வம். அவனுடைய காவல் தெய்வம்னா காவல் பரிவாரங்களோடு இருக்கக்கூடியது அது சாஸ்தாங்கிறது. அவர் தான் தலைமை பீடம். ஆனா அவருக்கு நம்முடைய மாடன், காடன், வேடன், கருப்பண்ணசாமி, சங்கிலி பூதத்தார், தலவாய் மாடன் எல்லோரும் அவருக்கு படைப்பிரிவுகளாக விளங்கக்கூடியவர்கள் அந்த சாஸ்தாவுக்கு. இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா கூப்பிடாமலே ஓடோடி வரக்கூடிய தெய்வம். நம்ம கூப்பிடவே வேண்டாம். ஏன்னா நம்ம குடும்பத்துல முந்தி காலத்துல 7 ஜென்மம் நம்ம சொல்றோம். 7 × 7 49. அந்த 49 இதாக நம்மளை வளர்த்து வரக்கூடிய, நம்மளை காப்பாற்றி வரக்கூடிய தெய்வம் தான். நம்ம தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் அத்துணை பேரும் வணங்கிய தெய்வம் நம்முடைய குலதெய்வம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆளுக்கு அதனால தான் அதுக்கு நேர்த்தி கடன் வச்சாங்க. நேர்த்தி கடமை இல்லை. நீ முடிய போய் காணிக்க செலுத்துறமா உடனே போய் செலுத்திடுறதுக்கு. அதே மாதிரி நீ பானகமோ சர்க்கரை பொங்கலோ, அவள் பார்க்காத சர்க்கரை பொங்கலா, அவள் பார்க்காத பானகமா, ஆனா அதை கடன் வச்சாங்க நம்ம ஆளுக்க. கடன்னா நீ செஞ்சே தீரணும். சார் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் சார், மலேசியாவில் இருக்கேன் சார், செல்லாது. நீ எப்போ வந்தாலும் சரிதான் உன்னுடைய குலதெய்வத்தை தான் நான் சார். நீங்க குலதெய்வத்தை சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? இது சாதாரண நம்ம இங்க வணங்கக்கூடிய தெய்வம் தானன்னா காஞ்சி பெரியவாள். 99 வருஷம் 8 மாதம் வாழ்ந்த பெரியவாள் காஞ்சி பெரியவாள். கண்ணாலேயே கற்பூரத்தை எரிக்கக்கூடிய காஞ்சி பெரியவாள். காஞ்சி காமாட்சியும் சந்திர மண்டலத்திலிருந்து வந்த அந்த சந்திரமௌலியாக அந்த லிங்கத்தையும் தினம் வழிபடக்கூடியவர். அவர்கிட்ட நம்மால் ஒரு பஞ்ச பரதேசி வேஷ்டியெல்லாம் அழுக்கா இருக்கு. மனைவி ரொம்ப கஷ்டம். 2 பிள்ளைங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு 39 வயசாச்சுன்னு திருமணம் முடியல. பையனுக்கு 35 வயசாச்சுன்னு கல்யாணம் முடியல. எங்கிருந்து வராங்க? சிங்கப்பூர்ல இருந்து வராங்க. ஐயோ பெரியவாளுடைய கடைக்கண் பார்வை எனக்கு பட்டா போதும் அப்படின்னு நிக்காங்க. பெரியவாள் என்னவோய் அப்படின்னு அப்படி திரும்புதாரு. திரும்பின உடனே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாரு. விழுந்து வணங்கிட்டு, சுவாமி இத்தனை ஆண்டு காலம் சிங்கப்பூர்ல இருந்தேன், என் குழந்தைக்கு கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, என்ன தொழில் செய்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். பெரியவாள் இந்த கடைக்கண்ணால பார்த்துட்டு அப்படி நிச்சயில உட்கார்ந்தாரு. அடே ஆத்தங்கரையிலடா ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துல 3 அடியில மண்ணால ஒரு பூடம் இருக்குடா, கரைஞ்சும் கரையாமலும் இருக்கு. அந்த பூடம் உன்னுடைய குலதெய்வம் பேச்சி அம்மாடா. நீ அதை போய் நல்ல சிறப்பு செய்யி, கோயில் கட்டு, அதுக்கு அத்துணையை நீ பண்ணுடா. யாரு? சிவபெருமானையும் காஞ்சி காமாட்சியும் நேரடியாக வணங்கக்கூடிய நம்முடைய பெரியவாள் காஞ்சி பெரியவாள். நாம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்த மகான். அடியேன் ஒரே ஒரு முறை தரிசிச்சிருக்கேன். அப்பேற்பட்ட மகான் குலதெய்வத்தை வணங்கணுங்கிறாரு.
பேச்சியம்மனை ஓடோடி போய் வணங்க, அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நீ வா, மற்றதை பார்த்துக்கலாம். அந்த கிராமத்துக்கு போறாரு, அவ்வளவும் செய்தாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறு ஆண்டு வராரு. மிக செல்வ செழிப்போட வராரு. சுவாமி, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், பையனுக்கு ஐடி ஃபீல்ட்ல நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்ட சொல்லாதடா, அது குலதெய்வத்தினுடைய மகிமை. இது குலதெய்வம். நம்முடைய சாஸ்தா தெய்வம் அப்படிங்கிறது யுகம் யுகமாக நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம். நம்ம பெரியவங்க சொல்லும் போது அடைய தொழில் நிமித்தமாக, அப்போ இவ்வளவு ஜாதி பிரிவோ இவ்வளவு ஜாதி பிரிவோ இனப்பிரிவோ கிடையாது. அடையே நம்ம இந்த இடத்துல ஒன்னா வாழ்ந்தோம், இந்த சாஸ்தாவை நம்ம வணங்குதோம். நான் சொன்னேன், வீர சாஸ்தாவா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கல்யாண சாஸ்தாவா இருக்கலாம். 7 சாஸ்தால ஒவ்வொருவரும் ஒவ்வொன்னே கொடுக்கக்கூடியவங்க. ஆனா தர்ம சாஸ்தா ஐயப்பன் அப்படிங்கிறது நம்ம ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய சபரிமலை ஐயப்பன் தான். இந்த சாஸ்தாவை நாம் வணங்கிட்டு இருக்கோம். இதனுடைய பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்கு, நம்மளை காப்பாற்றும். ஆனா தொழில் நிமித்தம் தொழில் வேணும்ல. இன்னைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி போறோம். அப்படி போகக்கூடிய நம்ம என்ன பண்றோம்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கோ அடுத்து சித்திரா பௌர்ணமி இன்னைக்கோ எங்கெல்லாம் போறோமோ போயிட்டு காடு செடி நம்ம வியாபாரம் அவ்வளவு தொழில் நிமித்தமாக போயிட்டு இந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பங்குனி உத்திரத்துக்கோ சித்திரா பௌர்ணமிக்கோ வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டு சபதம் எடுத்துட்டு போறோம். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணிக்கலாம், எங்க இருந்தாலும் சாஸ்தா கோயிலுக்கு நீ என்ன பண்ணா பங்குனி உத்திரத்துக்கு வந்துரு. ஏன்னா நம்முடைய பகவான் பம்பை நதிக்கரையில், நான் சொன்னேன் அங்க போயிருந்தோம், பம்பை நதிக்கரையில் மோகினி அவதாரமாக இருந்த நம்முடைய விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் வந்து பிறந்த குழந்தை ஏற்கனவே நான் அந்த அவதாரத்தில் அங்க பிறந்ததுன்னு சொன்னேன். அதே பெற்றியோடு இங்க வருது. ஆதிசக்தியினுடைய அத்துணை கலியுக வரதனாக அங்க வருது. அந்த குழந்தை பங்குனி உத்திரத்தன்று சனிக்கிழமை இந்த பம்பா நதிக்கரையில் அவதரித்த இந்த புண்ணிய பூமிக்கு சிறப்பு செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஐயப்பன். ஆக இந்த சாஸ்தா வழிபாடு தொன்று தொட்டு இன்னைக்கு இல்லை, நேத்து இல்லை. இந்த சாஸ்தா வழிபாடு கந்தபுராணத்தை படிச்சோம்னா கந்தபுராணத்தில் வருது, எல்லா இதுலையும் வருது. அப்போ இது அத்துணையும் நம்ம புராணமா சார் கொஞ்சம் அதிகமா சொல்றோமானா இல்லை. இந்திரனை பிடிக்கிறதுக்கு சூரபத்மனுடைய ஆள் வராங்க. இந்திரன் என்ன பண்ணான்னா கைலாய மலைக்கு போயிட்டாரு. ஏன்னா 3 சூரன், அந்த சூரனுடைய படைகள்லாம் சுத்துது. உடனே கைலாயத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்திராணி தனியா இருக்கா. இந்திராணி தனியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்திரன் சொல்லிட்டு போறாரு, சூரபத்மனுடைய படைகள், சூரன் பத்மன் 2 பேரு, நம்ம சூரபத்மன்னா ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கோம், சூரபத்மன். இந்த சூரபத்மனுடைய படைகள் வரும். அப்படி வரும்போது நான் என்னங்க செய்யன்னு கேட்கிறா இந்திராணி. அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமானை வணங்கி நம்முடைய மாகாளன் சொல்லக்கூடிய சாஸ்தாவுடைய முதல் தளபதி அவனை வணங்கிக்க. அவனுக்கு ஒரு விடலை போட்டோன்னா விடலை சத்தம் கேட்ட உடனே எங்க இருந்தாலும் நம்முடைய மாகாளன் வந்துருவான். அவன் உன்னை காப்பாற்றுவான். யார்கிட்ட வர வாங்கியிருக்கான்னா நம்முடைய சாஸ்தாட்ட வர வாங்கியிருக்கான் அந்த மாகாளன். இப்போ சூரபத்மனுடைய படைகள் சுற்றி வளைச்சாச்சு இந்திராவுடைய அரண்மனைய. அப்படி வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திராணிய இழுத்து கொண்டு போய் சூரபத்மனுக்கு திருமணம் வச்சிடணும்னு சொல்லி இழுக்காங்க. அப்படி இழுக்கும் போது அவள் நம் சாஸ்தாவை மானசீகமா வணங்குறா. ஒரு விடல போட்ட உடனே மாகாளன் என்று சொல்லக்கூடிய சாஸ்தாவுடைய வீர தளபதி ஓடோடி வாள் எடுத்து, ஐயா ராமனையா காமிச்சாங்க, அற்புதமான வாள். ராமனையாவுடைய அப்பா என்னுடைய குருசாமி 10 வயசுல இருக்கும்போது அவருக்கு மாலை போட்டவர். அவ்வளவு பெரிய குருசாமி அவங்களுடைய அப்பா. நான் வந்தோடனே காமிச்சாங்க ஒரு வாள், அற்புதமானது. ஆக அப்பேற்பட்ட அந்த மாகாளன் என்ன பண்ணான்னா அந்த வாள் எடுத்து கையை ஒரே வெட்டு, இந்திராணியை பிடித்த கையை ஒரே வெட்டு. ஆக சாஸ்தாவை நம் வணங்கினோம்னா எந்த இடையூறும் வராது அப்படிங்கிறதுக்கு மிகச் சிறப்பான ஒரு இதுதான் இந்த நிகழ்வு. என்ன மற்ற கோயிலுக்காக நம்ம போனா பகவான் நம்மளை பார்ப்பார், மற்ற கோயிலுக்கு போனா நம்ம பகவானை பார்ப்போம். ஆனா இங்க மட்டும் பகவான் நமக்கு அட்டெண்டன்ஸ் போடுவார், நிக்க வச்சு சொக்க வைப்பார். தாய்மார்கள் நல்ல இது பண்ணிக்கங்க, நிக்க வச்சு சொக்க வைப்பார். அவ்வளவுதான். நம்ம
இவங்கெல்லாம் சாமிமார்கள்லாம் மாலை போட்டு கோயிலுக்கு போறாங்க சார். இதுல பாதி புண்ணியம் பாதி பாக்கியம் யார்களுக்கு அப்படின்னா பாதிக்கு மேலேயே தாய்மார்களுக்கு தான், அந்த மாளிகைபுரத்துக்கு தான். எங்க சார் சொல்றீங்க அப்படின்னா, அறிவட்ட நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார் 63 நாயன்மார்கள்ல. அந்த அறிவட்ட நாயனார் அறிவாளால் வெட்டிய நாயனார். இந்த அறிவாள்ங்கிறது புராண காலத்திலே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாண்டிய நாட்டில் இருந்திருக்கு. ஏன்னா அல்வாவும் இருந்திருக்கு, அறிவாள் இருந்திருக்கு, ரெண்டும். அறிவாளால் வெட்டிய நாயனார்னு வச்சுக்கோங்களேன். இவரு என்ன வழக்கம் அப்படின்னா கோயிலில் போய் குங்குலியம், இப்போ வர்ற சாம்பிராணி தான் கிடையாது, குங்குலியம் வாங்கி கோயில்களில் சிவன் கோயிலில் போட்டுக்கிட்டே இருப்பார். எந்த நேரம் போட்டுக்கிட்டே இருப்பார். குங்குலிய நாயனாரும் சொல்லுவாங்க. போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கோயிலில் குங்குலிய நாயனாருடைய பணமெல்லாம் தீர்ந்துட்டு கோயிலை விட்டு பகவான் சொன்ன பிறகுதான் வெளியே வராரு. ஒன்று அறிவால் வெட்ட நாயனார், இன்னொன்று குங்குலிய நாயனார். இந்த குங்குலிய நாயனாருடைய ரெண்டாவது நான் டைம் இருந்தால் சொல்கிறேன். குங்குலிய நாயனாருடைய இது என்னன்னா, குங்குலியம் அள்ளி போடுவார். பணம் இல்லை, பகவானே அடைய வீட்டுக்கு போடா. வீட்டில் பார்த்தோன்னா 10 நாளாச்சு அடுப்பில் பூனை படுத்திருக்கு, பொங்கியதாச்சு, பிள்ளைகள் மனைவி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பகவான் உணர்த்தாரு. சிவன் வீட்டுக்கு வராரு, பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்பம் பார்த்து விருந்தாள்கள் வந்துட்டாங்க. விருந்தாள்கள் வந்த உடனே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவள் மனைவி என்ன சொல்றான்னா, ஐயா நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா குங்குலியத்தை கொண்டு போய் சிவன் கோயிலில் போட்டுறாதீங்க. யாராலும் கலட்டக்கூடியாத திருமாங்கலியத்தை கலத்தி தரேன். இதை கொண்டு போய் வித்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா விருந்தாளுக்கு வந்திருக்காங்க, அரிசி பருப்பு அத்தனை நீங்க வாங்கிட்டு வாங்க. இவர் சரின்னு, இவர் பெரிய சிவனடியார், சரின்னு தலையாயிட்டே போறாரு. தெரு முனைக்கு போறோடனே அங்கிருந்து ஒருத்தன் வண்டியா குங்குலியம் கொண்டு வரான். அடே நிப்பாட்டு, குங்குலியத்தை பூரா சிவன் கோயிலுக்கு திருப்பு, எவ்வளவு போய் வச்சிருக்காரு, இந்த பாரு திருமாங்கலியம் வச்சிருக்கேன், வச்சுக்க. எனக்கு வேண்டியது குங்குலியம், சிவபெருமானுக்கு குங்குலியம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அங்க போய் அந்த திருமாங்கலியத்தை கொடுத்து குங்குலியம் வாங்கிட்டு போய் சிவனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பண்ணிக்கிட்டே இருந்த உடனே அந்த குங்குலியமும் காலி ஆயிட்டு. குங்குலியம் இப்ப சாம்பிராணி நம்ம சொல்றோமே, குழந்தைகளுக்கு தெரியாது, சாம்பிராணி அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காலி ஆயிட்டு கோயில்லையே படுத்திருக்காரு. சிவன் அவரை தட்டி எழுப்பி, அடைய வீட்டுக்கு போ, உன் மனைவி மக்கள்லாம் என்ன ஆனான்னு போய் பாரு. இவர் நேரா வாராரு வீட்டுக்கு. இவர் இருந்த தெருவுக்கு வராரு. தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீடு இவர் வீடுன்னா ஜெகஜோதியா இருக்கு. ஒரு வறண்ட ஒரு இடிந்த வீடு. இவங்க மனைவி என்னன்னா நல்ல நிறைய நகைகள் போட்டு ஆபரணம் போட்டு அடுத்தல நல்ல பட்டு உடை உடுத்தி நிற்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இவர் அங்கேருந்து நம்ம வீடு தானு தாண்டி போயிட்டாரு. அந்த அம்மா கூப்பிடுதாங்க, நம்ம வீடு தாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுதாங்க, இது நம்ம வீடு தாங்க. சிவனுடைய சிவ கணங்கள் இந்த பூத கணங்கள் சொல்லலாம். பூதம்னா நம்ம இப்போ நம்ம படத்துல கொம்போடு அரக்கர்கள் காமிக்காங்கல்ல, அது இல்லை பூதம். அது அப்படி நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. சிவபெருமானுடைய ஏவல் ஆட்கள் தான் பூதம், பூத கணங்கள் அதுக்கு பேரு. அந்த பூத கணங்களுக்கு தலைவன் தான் விநாயக பெருமான், கணநாதர். அதுல ஒருத்தர் தான் அழகேசன். இந்த அழகன் சொல்லி சிறப்பு லகரம், அதான் நம்ம சொன்ன பெரிய லகரம் இருக்கலாம் தம்பி, அது போட்டோம்னா முருகப்பெருமான் அர்த்தம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருதுல லகரம், அது போட்டோம்னா அழகேசன் போட்டோம்னா சிவபெருமானுடைய ஏவலர்கள். அப்போ இந்த அம்மா சொல்லுதாங்க, நீங்க கோயில குங்குலியம் போட்டு இருந்தீங்க, எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சிவகணங்கள் அழகேசன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை பூரா புதுசாகிட்டு அவ்வளவு இது பண்ணிட்டு சிவபெருமானும் பார்வதியும் அசரீரியாக காட்சி கொடுத்து இன்றிலிருந்து உங்களுக்கு சிறப்புத்தான் சொல்லிட்டு போனாங்கன்னு. அப்போ ரொம்ப வருத்தப்படுதாரு. சிவபெருமானே, நாளெல்லாம் பொழுதெல்லாம் எப்போதும் நான் தான் என்ன பண்ணேன்னா அங்க சாம்பிராணி போட்டேன், குங்குலியம் போட்டேன். ஆனா என் மனைவிக்கு போய் நீ காட்சி கொடுத்துருக்கிய, என் மனைவிக்கு பட்டாடை பவளச்செவ்வாய் முத்திரத்தின சிரிப்போடு என் பகவான் ஐயப்பன் காட்சி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த சிவகணங்கள் சிவபெருமான் வருவதற்கு முன்பே அவ்வளவு செஞ்சிச்சு. அப்போ இவர் நினைக்கிறாரு, அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா யாராலும் கலட்ட முடியாத திருமாங்கலியத்தை நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதனால முதல்ல எனக்கு காட்சி கொடுத்தார், அடுத்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார்.
இதுதான் நிதர்சனமான உண்மை. பகவான் ஐயப்பனுடைய வழிபாட்டிலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவு தூரம் சாமிமார்களுக்கு நீங்கள் சேவையாற்றி சிறப்பு செய்கிறீர்களோ, முதலாவதாக அவர் காட்சி கொடுக்க 5 மலைக்கு அதிபதி 5 மலை தாண்டி பெருவழியில் அவ்வளவு சிறப்பாக, அது பேரே பூங்காவனம். தாய்மார்கள்லாம் எரிமேலியை தாண்டியாச்சுன்னா நடந்து போனோம்னா யானை, புலி, கடுவாய் இன்றளவும் அதே மாதிரி பார்த்தோன்னா 6 மணிக்கு டோல்கேட் போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி 4 மணிக்கே போட்டுருவாங்க. அதை தாண்டி போக முடியாது. ஐயப்பமார்கள் நம்ம நாட்டில் இல்லை, எங்கள் பக்கத்தில் விரியில் தங்கியிருப்பாங்க. சுவாமிகளுக்கெல்லாம் தெரியும். நான் அமெரிக்காவிலேருந்து வந்தம்பாங்க, ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க, சிலோனில் வார் நடக்கும்போது கூட அங்கேருந்து வந்தாங்க. அந்த அளவு சிக்கனை பிடித்தேன் தங்கியிருப்பாங்க. பெரியானை தாவளம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒன்று. பெரியானை தாவளம் நினைத்த காரியத்தை, சிறியானை தாவளம் கடத்தில் பெரியானை தாவளம் நம்ம சாமிமார்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே தங்கி இருந்து பகவான் அன்னதானம் பண்ணி சென்றார். அதுக்கப்புறம் பகவானுடைய தந்தைக்கு எப்படி வரணும் நீங்க அப்படிங்கிற பாதையை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா பகவான் தான். அப்ப உங்களுடைய ஆசைப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நாட்டை இத்தனை ஆண்டு காலம் ராஜகுமாரனாக வாழ்ந்து விட்டேன். இப்போ யோக பட்டம் அணிந்து நான் யோக நிலையில இந்த சபரிமலையை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசையும் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு ஆபரணம்லாம் போட்டு ராஜாவாக வாள் வச்சு மக்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சாரு. என் குருநாதர்கிட்ட நான் குருதட்சணை கொடுக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குருநாதர் யாருன்னா பிரம்மா. அந்த பிரம்மா தான் குருநாதர் அவரார். ஏன்னா மேலே கைலாயத்தில் 2 பேரும், சிவனும் விஷ்ணுவும் இங்கே மோகினி அவதாரமாக ஹரன் ஹரியாக வந்தாங்களா, அது கூட பிரம்மா நின்னான்னு சொன்னா, பிரம்மா என்ன பண்ணாருன்னா, ஐயோ நமக்கு அடுத்த யுகத்தில் வாய்ப்பில்லைன்னு சொல்லும்போது அந்த ஆதி பராசக்தி நீ போய் குருவாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்யினார். அந்த குருவுக்கு ஒரு மகன் ஊமை. பகவான்கிட்ட அழுதாரு, முட்டுதாரு, இது பண்ணுதாரு. அப்படி சொல்லும் போது பகவான் அந்த ஊமையை பேச வைத்த உத்தமன். உனக்கு குரு காணிக்கை, ஏன்னா குரு காணிக்கை அவ்வளவு சிறப்பு. குரு அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய நம்ம இதுல குருநாதருக்குத்தான் சிறப்பு. அடுத்து வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் நம்முடைய குருநாதர்கள் தான். ஏன்னா ஐயப்பனே ஒரு குருநாதர் தான். ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அவர் ஒரு குருநாதர் தான். அவர் அந்த மன்னனுக்கும் மக்களுக்கும் நீங்க எப்படி வரணும், ஏன்னா நம்ம இருக்குது ராஜபாளையத்துக்கு நேரம் அந்த பக்கம் சபரிகிரி இருக்கு, சபரிமலை சரியாக சொல்லணும்னா மேப் வச்சு சொன்னா அங்க இருக்குது. நம்ம இருக்குது அதுக்கு நேரம் கீழ்பக்கம் இருக்கிறோம். ஆனா நம்ம இங்கோடி போனா போயிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா திருவனந்தபுரத்து வழியா போயிடலாம். ஆனா நம்ம இங்க இருந்து பல கிலோமீட்டர் எரிமேலி இருந்து, அதாவது மேற்க போய் திரும்ப கிழக்க வரணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகஸ்தியர் கோவில் இருக்கு, நம்ம எல்லாம் பாவனாசில் அகஸ்தியர் அருவி போயிருக்கோம். இந்த அகஸ்தியர் அருவியில முருகன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அகஸ்தியர் இருக்கிறார். இந்த முருகன் கோயிலுக்கு நம்ம போனோம்னா காரையார் போய் திரும்ப நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்தோம்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் எரிமேலி போய் திரும்ப நம்ம கிழக்க வரணும்னா பகவான் வந்த பாதை, பகவான் நடந்த பாதை, பகவான் அற்புதங்களை செய்த பாதை அத்துணையும் காலை கட்டி அதுக்கு அடுத்தால வந்தோம் அப்படின்னா உயரமான மலையில நம்ம ஏறி வருவோம். கரிமலைன்னு ஒரு மலையில ஏறி வருவோம். அந்த கரிமலையினுடைய உச்சியில பகவதி வா மகனே வா என்று அழைப்பாள். சில கன்னிசாமிகளுக்கு பார்த்தோம்னா குருசாமிகள்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த கரிமலையினுடைய மேலப்ப கரிமலை மோடு வரும், அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 அடியில ஒரு கல் பூடம், அது யாரு அப்படின்னா கரிமலை பகவதி. அந்த கரிமலை பகவதியாக விளங்கக்கூடியவள் காட்டு தெய்வம். அந்த இதுக்கே அவதான் செல்வாக்கு. அவ கண்ணை மறிப்பா, அவளை பார்க்காமல் பேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 200 அடியில தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நடந்து போகும்போது சரிசாமிம்பாங்க கன்னிசாமிகள். அந்த கரிமலை பகவதி கண்ணை மறைத்து விடுவாள், அடுத்து போயிடுவாங்க. ஆக அப்பேற்பட்ட தெய்வங்கள் அந்த காவல் தெய்வங்களாக அங்க இருக்கக்கூடியவர். இதெல்லாம் தாண்டி அப்படி நம்ம ஒவ்வொரு பகுதியாக போகும்போது மிகச்சிறப்பாக கரிமலை மோடு இல்லை, இங்கேயே நம்ம என்ன பண்ணோம்னா எரிமேலியிலேயே பேட்டை துள்ளுதல், ஆயுதங்கள் இது பண்ணுதல் எல்லாம். ஏன்னா பகவான் அப்படிதான் போனாரு.
பகவான் அப்படிதான் போனாரு. சரங்குத்தியில தான் என்ன பண்ணாருன்னா, தந்தை முன்பு அவ்வளவு ஆயுதங்களையும் போட்டுட்டு, அப்ப அந்த இருக்க பீடம், அந்த பீடம் தான் சபரி பீடம். அந்த சபரி என்ற ஒரு தாயானவள், ஏன்னா வேடவ குல பெண்ணுக்கும் ஜாதி பார்ப்பதில்லை, ஜாதி மதம் பார்க்காதவன் நம்முடைய ஐயப்பன். வேடகுல பெண்ணுக்கும் மோட்சம் கொடுத்து அவளையும் பக்தையாக ஏற்றுக்கொண்டவர். அந்த சபரி பீடத்துல நான் அமர போறேன். எம் தாய் ஆதி பராசக்தி இருக்கால, ஏன்னா பகவானுடைய பீடம் வந்து ஆதி பராசக்தி ஸ்ரீசக்கர பீடம். ஸ்ரீசக்கர பீடம் ஏன்னா அம்மையப்பனாக இருக்க வேண்டும். யார் இருந்தா? நம்முடைய சாமி இருக்கிறார். கீழே ஸ்ரீசக்கர பீடத்து மேல பகவான் இருக்கிறார். அதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்முத்திரையோடு இருப்பார். வா என்று அழைக்கும் மலை, வந்தவரை காக்கும் மலை. இந்த சின்முத்திரை இது நம்ம தட்சிணாமூர்த்தின்ற இது பண்ணுவோம். ஐயா, ஆணவம், கண்மம், மாயை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால நோ யூஸ், ஒண்ணுமே பயன்படாது. இது வந்து கர்மம். அங்க போனோம்னா தற்பை புல் கிடைக்கும், இங்க நல்ல வீட்டுக்கு போனோம்னா மோதிரம் கிடைக்கும். இது ஆணவம், நான் தான் பெரியவன் வளர்ந்து நிற்கும். ஆனா இந்த விரலானது நான், உயிர், நம்ம உயிர் நான். இது வந்து இறைவன். இது ஒரு சொற்பொழிவாளர் பயங்கரமா விளக்கிட்டு இருக்கும்போது காஞ்சி பெரியவாள் சொன்னாரு, அதெல்லாம் வேண்டாம் ஓய், இந்த கையில மூக்குப்பொடி எடுத்து இப்படி போடுதோம்ல, முடிஞ்சு போச்சு. இந்த மூணையும் தனியா வச்சுக்க. ஆணவம், கண்மம், மாயை, இந்த உயிரானது இறைவனோடு சேரணும், அவ்வளவுதான். இந்த வித்தை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த உயிரானது நான் நிக்கி பார்த்தீங்களா, இந்த உயிரானது இறைவனோட சேவதுக்கு எவ்வளவு, இது இறைவன் எவ்வளவு தூரம் வளைய வேண்டும் பாருங்கள். அப்ப நம்ம இந்த சின்முத்திரையை பார்ப்பதற்கு இது தந்தை சிவபெருமான். சிவபெருமானுடைய முத்திரை சின்முத்திரை. யோக பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது என்னது அப்படின்னா வந்து அந்த யோக பட்டம் கட்டி, காலில் ஒரு யோக பட்டம் கட்டி சின்முத்திரையோடு யோக நிலையில நீ இருப்பார், உட்கார்ந்துருப்பார். நம்மளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் அட்டெண்டன்ஸ் போடுவார், அதான் முக்கியம். அப்போ அந்த சின்முத்திரை காண்பிக்கும் போது நம்முடைய என்ன வேண்டுதல் பண்றோமோ அந்த வேண்டுதலை மறு ஆண்டே நிவர்த்தி செய்வார். அதுதான் சார், அதான் ஐயப்பன்ட்ட. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஐயப்பமார்கள் பெரிய ரகசியத்தை சொல்லித்தரேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு விண்ணப்பம் தான் வைக்கணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு விண்ணப்பம். பகவானே பகவானே என்னுடைய மகளுக்கு திருமணம் முடியணும், அந்த ஒரு இதை மட்டும் நீதான். ஆக அதையே 60 நாள் தாய்மார்களும் மாளிகைபுரமும் சுவாமிகளும் வேண்டணும். அதை போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அவர் பார்த்து அபயகரமாகிய சின்முத்திரை காண்பிப்பார். அத்தனையிலும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். இதுதான் பகவானை இது பண்றது. பகவானுக்கு அந்த சின்முத்திரையோடு யோகப்பட்டத்தோடு அமர்ந்திருக்கிறார அவர் குருநாதர் பார்க்கணும். நான் உன்னைய வந்து ராஜகோலத்துல பார்க்கணும்பா, இடுப்பில் உறைவாளோடு நீ கம்பீரமாக நிக்கணும். அப்பா என்ன சொன்னாரு, அடே நீ வந்து எனக்கு மகனா பிறந்திருக்க, நீ யோக நிலையில் எப்படி போறைய, என் நாட்டையெல்லாம் ஆட்சி செய்வாய் என்றல்லவா நான் நினைத்தேன். மன்னா நீ அல்லவா என்று ஒரு சாதாரணமாக யோக நிலைக்கு போறேன்னு சொன்ன உடனே அப்பா வருத்தப்படாதீர்கள் மன்னா, வருத்தப்படாதீர்கள். உங்களுக்காண்டி நீங்க கொண்டு வரக்கூடிய ஆபரணத்தை, நீங்க கொண்டு வரக்கூடிய தங்க நகைகள் அன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாதுமா. எந்த இதுலையும் நம்ம வந்து அதுக்கு மதிப்பே போட முடியாது. ஏன்னா அது பல யுகங்களுக்கு முன்பு மன்னர்கள் காலத்தில் அவருடைய வம்சாவளிகள் செய்தது. அந்த ஆபரணம் வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் 3வது நாள் நமக்கு வந்து மகர ஜோதி தரிசனம். 3வது நாள் அந்த மகர ஜோதி தரிசனத்துல பகவான் ஆபரணத்தோடு காட்சி அளிப்பார். 3 நாளைக்கு முன்னாடி மதிய பூஜையில பந்தல அரண்மனையிலிருந்து இதுக்குன்னே விரதம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவர்களை தடுக்க முடியாது. இப்போ நம்ம திருவண்ணாமலையில போலீஸோ அல்லது கலெக்டரோ யார் நினைச்சாலும் அந்த பர்வத குடிமக்களாகிய அவருக்கு தீபம் ஏற்றி கொண்டு போகக்கூடிய பரணி தீபத்திலிருந்து சிவபெருமான் முன்னால இருந்து மேலே கொண்டு போகக்கூடிய பர்வத குடிமக்கள் அவங்கள தடுக்க முடியாது. அவங்கத்தான் கொண்டு போய் அதை அந்த 5.5 அடி கொப்பரையை சரி பண்ணணும், அதுல தீபம் ஏற்றணும். இது வழி வழியாக வரக்கூடிய உரிமை. அதே மாதிரி ஆபரண பெட்டியை சுமக்கக்கூடியவர்கள், விரதம் இருக்கக்கூடியவர்கள் முந்தி காலத்திலாம் ஒரே நாள்ல காலையில் அதிகாலை 4 மணிக்கு இது பண்ணுவாங்க,
சாயங்காலம் 6:30 மணிக்கு சன்னிதானத்துக்கு வந்துடுவாங்க முந்தி காலத்தில். இப்போ 3 நாட்கள் 3 நாளைக்கு முன்னாடி மாலை எடுத்து 2 இடத்துல ஹால்ட் பண்ணி அவங்க வருவாங்க. அவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படிங்கும்போது இந்த ஆபரண பெட்டியை பார்ப்பதற்கே கண் பல கோடி வேண்டும். அதை விட சிறப்பு என்னன்னா, கேரள நாட்டினுடைய உயர்ந்த போலீஸ் அதுக்கு பாதுகாப்பு வருவாங்க. கொட்டு மேளம் அத்துணையும் அடிச்சுட்டு வருவாங்க. பக்த கோடிகள் சூழ்ந்து வருவாங்க. அத்தனை பக்த கோடிகள் வருவாங்க. ஆனா என்னுடைய கருடாழ்வார் தலைக்கு மேல அதுக்கு பாதுகாப்பாக யுகம் யுகமாக வரார். நேத்து இன்னைக்கு இல்ல, என்னைக்கு ஆபரண பெட்டி வந்துச்சோ, என்னைக்கு பந்தல மன்னர் கொண்டு வந்தாரோ அன்னையிலிருந்து அந்த கருடன் மேலேயே பருந்து பறந்து வரும். அது எங்க ஆபரண பெட்டி அவங்க ரெஸ்ட் எடுக்காங்களோ அங்க அந்த பருந்து மரத்து மேல உட்காந்து பெட்டியையே பார்த்துட்டு இருக்கும். ஆபரண பெட்டியையே பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பம்பையில ஒரு ஹால்ட் பண்ணுவாங்க. பம்பையில கூட்டம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு கூடுவாங்க. 10 லட்சம் பேர். சுவாமியே சரணமையப்பா மந்திரம் தாரக மந்திரம் தான். மலையே 5 மலையே எதிரொலிக்கும். ஐயப்பன் காதில் பட்டு பக்தர்களுக்கு கேட்டதை தன்னால் கொடுப்பார். அதான் நிதர்சனமான உண்மை. 10 லட்சம் பேர்னா ஒரே தாரக மந்திரம். அப்பேற்பட்ட அந்த இத 6:30 மணிக்குள்ள போய் சேர்க்கணும். பந்தல மன்னனுடைய பிரதிநிதி ஒரு ஆள் வருவாங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம சாமிமார்களுக்கு தெரியும், குருசாமிக்கு தெரியும், தாய்மார்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பந்தல மன்னனுடைய பிரதிநிதி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே பந்தலத்துல அவங்களுக்கு ஒரு குடில் இருக்கும், அந்த தங்கிடுவாங்க. ஆபரண பெட்டி ஓட்டமும் நடையுமாக 6:30 மணிக்கு கரெக்டா சன்னிதானத்துக்குள்ள போயிடும். 6:30 மணிக்கு சன்னிதானத்துக்குள்ள போன உடனே அங்க ஏற்கனவே யோக நிஷ்டையில தான் பகவான் இருப்பார். ஆனா இந்த ஆபரண பெட்டியில இருந்து வரக்கூடிய பூரண புஷ்கலையோடு உள்ள பகவானுக்கு 2 தங்க வாள், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடிய 2 தங்க தட்டு, அதுக்கப்புறம் எருக்க மாலை, துளசி மாலை அத்துணையும் தங்கம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுவாங்க. மற்ற 2 பெட்டியில, ஒரு பெட்டியில யானையினுடைய படம், யானையினுடைய முகப்பு படம், ஒரு பெட்டியில தங்க குடம், மறுநாள் பகவானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. இது எல்லாமே மஞ்சமாதா கோயிலுக்கு போயிடும். இது கரெக்டா 6:30க்கு மேல போகும். 10 நிமிஷத்தை அந்த அலங்காரம் பண்ணி அடுக்கு தீபாரணை, அந்த பொன்னம்பல மேடு பொன்னம்பல மலையையே உருவகப்படுத்தி மிகப்பெரிய தீபாரணை சன்னிதானத்தில் காமிப்பாங்க. இந்த சன்னிதானத்தில் காண்பிக்கும் போது எம்பிரான் பொன்னம்பல மேட்ல 8000 அடி உயரத்துல அங்கிருந்து பகவான் அத்துணை பேருக்கும் ஜோதி ரூபமாக காட்சி கொடுப்பார். 3 முறை காட்சி கொடுப்பார். ஒவ்வொன்றும் 10 செகண்ட் 5 செகண்ட் தான். டக்கு டக்கு டக்குன்னு 3 முறை பகவான் காட்சி கொடுப்பார். 5 மலைக்கு அதிபதி, 5 மலையும் அதிரும். அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பகவானை வழுத்தி 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 அழைக்கும் போதுதான் அவருடைய யோக பீடத்துல இன்னும் வலு ஏறும். ஆக பொன்னம்பல ஜோதி பார்த்த உடனே பக்தருடைய முகமலர்ச்சி எல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அடியனுக்கு பகவான் போட்ட பிச்சை இது 30வது ஆண்டு பகவான யாத்திரை மூலமாக தரிசிச்சிட்டு இருக்கேன். அதுல கடந்த 4 ஆண்டுகளாக பகவான் போட்ட பிச்சை என்னன்னா, நான் இப்ப சொன்னேன், இந்த காட்சிய, இந்த மகர ஜோதி வர்ணனைய சன் நியூஸ் டிவிலையும் தந்தி டிவிலையும் அதுக்கப்புறம் நியூஸ் 7லையும் ஒவ்வொரு ஆண்டு வர்ணனை செய்வதற்கு பகவான் அற்புதமான வாய்ப்பை கொடுத்தார். அற்புதமான வாய்ப்பை பகவான் போட்ட பிச்சைனே சொல்லணும். அதான் உண்மை. ஆக நம்ம என்னன்னா, முந்தி அந்த பொன்னம்பலமேட்டுக்கு கொஞ்ச தூரம் போய் வர்ணனை பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. நம்முடைய டிவி ஷோவில் உள்ளவங்க ஒரு டீம், ஒரு 7 பேர் அங்கே போயிடுவாங்க. அவங்க எடுத்து தந்தி டிவிக்கோ அல்லது சன் டிவிக்கோ அனுப்புவாங்க. நம்ம அதை பார்த்து பகவானுடைய அந்த அத்துணையும் வர்ணனை பண்ணணும். ஒன்று கரிமலையை காமிப்பாங்க, பகவானை காமிப்பாங்க, பொன்னம்பலமேட்டை காமிப்பாங்க. அத்துணைக்கு நம்ம தயாராக இருக்கணும். பக்தர்களை காமிப்பாங்க, மகாராஜாவை காமிப்பாங்க, அத்துணையும் நம்ம வர்ணனை பண்ணணும். அது அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு பகவான் போட்ட பிச்சை. ஆக ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, 3 நாள் கீழே தங்கி இருப்பார் குடியில். 3ஆவது நாள் தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாலை வருவார். வந்த உடனே மேலே இருக்கக்கூடிய மேல் சாந்தி இருக்கிறாரு, அவர் ஐயப்பனுடைய ரூபம், ஐயப்பனுடைய பிரதிநிதி. அவர் கீழே 18 படி வழியே இறங்கிடுவார். முந்தி காலத்துல எங்களுடைய குருநாதர்லாம் போகும்போது படி வழியே மேலே ஏறிட்டு படி வழியே கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆனா
நம்முடைய மேல் சாந்தி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து கீழே இறங்கி வந்து கரெக்டாக 18ஆம் படி முன்னாடி மகாராஜா நிற்பார். இது அத்துணையும் அடியன் பார்த்த காட்சி. நிற்பார், மேல் சாந்தி பகவானை தொட்டு அபிஷேகம் பண்ணி நெய்யபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சிறப்பு செய்த அந்த ஐயப்பனுடைய வாரிசாக ஐயப்பனுடையதாக விளங்கக்கூடியவர் மன்னர் ஐயப்பனை வளர்த்த வாரிசு. அவருடைய 18ஆம் படி முன்னால பாத பூஜை பண்ணுவார். மேல் சாந்தி வந்து பாத பூஜை பண்ணி மன்னரை மேலே கூட்டு போய், மன்னருடைய பிரதிநிதி தான், மன்னர் வரமாட்டார், ஆபரணம் அத்துணையும் அணிஞ்சிருக்கோம். ஏன்னா பகவான் நம்முடைய ஐயப்பன் அவருக்கு சத்தியம் பண்ணாரு, நான் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து உன்னுடைய ஆபரணத்தை அத்துணையும் போட்டு மகாராஜாவை காட்சி கொடுப்பேன். என் குருநாதரும் அதே மாதிரி தான், அவருக்கும் காட்சி கொடுப்பேன்னாரு. அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் பொன்னம்பல மேட்டிலை. அது கற்பூரம் என்று நினைத்தால் கற்பூரம், அது நித்தியமான நம்முடைய ஜோதிஸ்வர் ரூபன் என்று நினைத்தால் ஜோதிஸ்வர் ரூபன் தான். ஏன்னா அதுக்கு மற்ற நாள் எந்த நாளுமே அந்த மகர நட்சத்திரம் வராது. தென்கிழக்கு மூலையில மகர நட்சத்திரம் வரும் 5 நிமிடத்துக்கு முன்பு. இந்த 10 லட்சம் பேரும் இடுப்பளவு தண்ணியில பம்பையில நிற்பாங்க, மலையில நிற்பாங்க, கார் மேல நிற்பாங்க, எல்லாம் நிற்பாங்க. ஒரே சரணம் தான், சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ. மலையே எதிரொலிக்கும். அந்த ஜோதி தெரியும் போது பார்த்தீங்கன்னா மலையை 2வது பிளக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஓசை இருக்கும். ஆக அப்பேற்பட்ட கலியுகத்தில் நித்தியமான நம்முடைய தெய்வம். நிறைவா ஒரே ஒரு செய்தி மட்டும், காலத்தின் அருமை கருதி இங்கே பூஜைலாம் நடக்க வேண்டியிருக்கனால பூஜையின் அருமை கருதி ஒரே ஒரு செய்தி மட்டும். இப்போ ஒரு சர்ச்சையாக பெண்கள் போகணுமா போகக்கூடாதா நம்ம அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம குருசாமிகளுக்கு நம்ம பெரிய சாமிகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த உடல்வாகும் அவர்கள்ட்டையே அது சொல்லும்போது நம்முடைய பெரிய குருசாமிலாம் சொல்லுவாங்க, அம்மா உங்கள்கிட்டயே கருவறை இருக்குமா, நீங்கள் ஏன் திரும்ப கருவறைக்கு போகணும்னு சொல்கிறீங்க? உங்களுடைய கருவறையில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்கள். அங்கே கோயிலில் இருக்கிறதும் கருவறை தான், உங்கள்கிட்ட இருக்கிறதும் கருவறை தான். அப்போ அந்த கருவறையில் இருந்து வந்தவர் தான் ஆதிசங்கர தாய்மானவர் அத்துணை பேர் அருளாளர்களும். அதனால வந்து 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பதற்கு இது வந்து உணர்வுபூர்வமான வழிபாடு, உண்மை வழிபாடு. இந்த வழிபாட்டில் 5 வயதுக்கு முன்போ 50 வயசுக்கு அப்புறமோ நீங்க தாராளம் போலாமா, பெண்களை தடுக்கவில்லை. அதான் சிறப்பு. இது அத்துணை நான் என்ன சொன்னேன், எரிமேலிலேருந்து வரணும், இந்த இடத்துல ஆயுதங்கள் அத்துணையும் போடணும், இருமுடி கட்டி வரணும், பந்தல மகாராஜாவுக்கு மன்னன் சொன்னது. அப்பா அப்பேற்பட்ட நம்முடைய மன்னனுக்கு மன்னனாக விளங்கக்கூடிய நம்ம சுவாமி சொல்லியிருக்கலாம், அரண்மனையிலிருந்து நீங்க மாளிகைபுரம் தாய்மார்கள் எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ஏன்னா 41 நாள் விரத முறை உணர்வுபூர்வமான ஒரு சிறப்பு உண்டு. அதனால 50 வயதுக்கு மேல் நீங்க இது பண்ணலாம் அப்படிங்க. அத்துணையும் பகவான் வகுத்து கொடுத்த பாதை, அந்த பாதையில நம்ம போயிட்டு. ஆக நாம் ஆரம்பித்தது மூலாதாரத்தில் ஆரம்பித்தோம். ஆக்ஜை என்ற இந்த சபரிமலையில் யோகப்பட்டத்தில் விளங்கக்கூடிய நம்முடைய இரத்தத்தோடும் சதையோடும் ஊனோடும் உயிரோடும் ஆண்டாண்டு காலம் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவரோடு நாம் வெற்றி நடைபோடக்கூடிய ஐயப்பனுடைய சிறப்பு. அருமை சகோதரர் சர்வமும் சபரிமலை என்ற தலைப்பில் கொடுத்திருந்தாரு. ஓரளவு தலைப்புக்குள்ளே போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அற்புதமான வாய்ப்பு. மிகச்சிறப்பாக இங்கே தாய்மார்களும் குருசாமிகளும் ஐயப்பன்மார்களும் அத்துணை பேரும் இச்சிறியோனுடைய வார்த்தையை செவிமடுத்தீர்கள். உண்மையிலேயே நம்முடைய இந்த நிகழ்வுக்கு அருமை சகோதரர் டாக்டர் மோகன்குமார் அவர்களும் கோபுகுமார் அவர்களும் திருப்பதி ராஜா அவர்களும் தான் என்னை அழைத்து வந்தார்கள். அற்புதமான வாய்ப்புக்கு என்னுடைய இதய குகையில் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய என் ஐயர் ஐயப்ப சுவாமியினுடைய பொன்னார் திருவடியை வணங்கி இதுகாலம் கேட்ட மாளிகைபுரத்திற்கும் குருசாமிகள் அத்துணை குருசாமிகளுக்கும் சாமிமார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுடைய சேலரையா லட்சுமணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.